அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழனியில் ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் நிலத்தை வாங்கிய வெள்ளத்துறையின் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். என்னென்ன காரணங்களை கூறி நீதிமன்றம் அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது, விவரிக்கலாம். வணக்கம். பழனி மட நிலப்பதிவு தொடர்பான வழக்கில் பாப்பாங்குளத்து வெள்ளத்துறை முன்ஜாமீன் வழக்கை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மட நிலத்தை வாங்கிய நபர் இந்த வெள்ளத்துறையும் ஒருவர் மந்தார விற்பனையாளர் முருகதாசனுடன் இணைந்து பத்திரப்பதிவு செய்துள்ளார். இருவரும் சேர்ந்து இதனை செய்துள்ளார் தெரிய என நீதிபதி கூறியுள்ளார். நிலத்தை பதிவு செய்ய தீர்மானம் நிறைவேற்றியதற்கு மொத்தமாக 1 லட்சம் பணம் அனுப்பப்பட்டுள்ள சந்தேகத்தை ஏற்பட்டது என நீதிபதி கூறியுள்ளார். எனவே விசாரணை முறையாக நடைபெற்றால்தான் உண்மை தெரிய வரும். இந்த நேரத்தில் மந்தார் முன்ஜாமீன் வழங்கியது விசாரணை பாதிக்க என கூறி மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. பழனி பாப்பகுடியைச் சேர்ந்த வெள்ளத்துறை மதுரை அமர்வு மனுவை தாக்கல். அது சமீபத்தில் எனக்கு சொந்தமான சொத்தை சுமார் 2 கோடிக்கு விட்டேன். இந்த தொகை வங்கியில் வைத்து முதலீடு செய்ய முடியுது. ஆனால் அவ்வாறு செய்தால் பெரும் தொகை வருமான வரியாக செலுத்த நேரிடும். ஒரு சொத்தின் மூலம் கிடைக்கும் பணத்தை மற்றொரு சொத்து வாங்கி முதலீடு செய்வார் நல்லது ஆடிட்டர் ஆலோசனை தெரிவித்தார். அவரது ஆலோசனை நிலம் வாங்குவது முடிவு விசாரித்து அந்த சமயத்தில் தான் பழனி மலையடிவாரத்துள்ள நில விற்பனை வருவதை தெரிந்து ஆவணங்கள் சரிபார்த்த போது நிலம் சம்பந்த வழக்கல் தீர்ப்பு வழங்கப்பட்ட விற்பனை தேவை தெரிய வந்தது. அதன்படி அந்த நிலத்தை வாங்க ஒப்புக்கொண்டது. தொடக்கத்தில் இந்த நிலத்தில் ஆவணங்கள் போலி என்று கூறி பத்திரிகை செய்ய மாட்டனர். அதனால் மதுரை அமர்வு வழக்கு தொடர்ந்து உத்தரவு பெற்று அதன்படி நிலத்தை பத்திரிகை என முன்ஜாமீன் என கோரினார். இந்த வழக்கு நீதிபதி ராஜசேகர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பு ஆஜர் வழக்கறிஞர் டிகிரி மனுதாருக்கு சாதகம் உள்ள நிலையில் அதன் அடிப்படையில் தனி நீதிபதி உத்தரவின் அடிப்படையிலுமே பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 நீதிபதி அமர்வு பத்திரப்பதிவு ரத்து செய்துள்ளது. இந்த நிலத்தை வாங்கியுமே குற்ற நடவடிக்கை வேண்டிய அவசியம் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் சொத்தின் மதிப்பு 16 கோடி ரூபாய். ஆனால் மனுதாரர் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியதாக மனுவில் தெரிவித்துள்ளார். அதோடு நிலத்தை பதிவு செய்ய தீர்மானம் நிறைவேற்றியில் மொத்தமாக 1 லட்சம் அனுப்பி வைக்கப்பட்ட தெரிவிக்கிறது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுதாரர் விற்பனையாளர் முருகதாசுடன் இணைந்து பத்திரப்பதிவு செய்துள்ளார். இருவரும் சேர்ந்து இதனை செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிறைவேற்றியதற்கு தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். நிலத்தை பதிவு செய்ய தீர்மானம் நிறைவேற்றி மொத்தமாக 1 லட்சம் அனுப்பப்பட்டுள்ள சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே விசாரணை முறையாக நடைபெற்றால் தான் உண்மை தெரிய வரும். இந்த நேரத்தில் மந்தார் முன்ஜாமீன் வழங்கல் விசாரணை பாதிக்க என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.